அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 46 PRSI மீட் will be held in which city அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. PRSI மீட் பப்ளிக் ரிலேஷன்ஸ் சொசைட்டி ஆஃப் இந்தியா அவங்களுடைய 46வது கூட்டம் எந்த நகரத்துல நடக்க போகுது அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. எங்க அப்படின்னு பார்த்தோம்னா சத்தீஸ்கருடைய தலைநகரம் ராய்ப்பூர்ல நடக்க போகுது. ஓகேங்களா? ஸோ ராய்ப்பூர் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்ததான் பார்த்தோம்னா இன்னைக்கு நிறைய மாநிலங்களுக்கு ஆளுநர்களின் நியமனம் அப்படிங்கிறது இருந்துச்சு. நிறைய மாநிலங்களுக்கு ஆளுநர்கள் மாற்றப்பட்டவும் இருந்துச்சு, மாற்றியும் வச்சிருந்தாங்க. சரிங்களா? ஸோ அதுல கேரளாவுடைய ஆளுநராக விஸ்வநாத் அர்லேக்கர், இதுக்கு முன்னாடி ஆரிஃப் முகமது கான் அவர்கள் இருந்திருப்பார். அவர் பார்த்தோம்னா இப்ப பீகாருடைய ஆளுநராக இருக்கார். மணிப்பூருக்கு அஜய்குமார் பல்லா, இவர் பார்த்தோம்னா முன்னாடி ஹோம் செக்ரட்டரியா இருந்தார், இப்ப கவர்னரா வந்திருக்கார். மிசோரமுக்கு ஜெனரல் VK சிங், அடுத்தது ஒடிசாவுக்கு பார்த்தோம்னா ஹரிபாபு கம்மம்பட்டி அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ அஞ்சுமே கரெக்டா தான் நமக்கு மேட்ச் ஆயிருக்கு. ஸோ 1 2 3 4 5 அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஸோ ஆளுநருடைய நியமனம் ஆர்டிகல் 155 பொறுத்து வந்திருக்கு. அடுத்தது which country receives highest percentage of remittances அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த நாடு வெளிநாடுகளில் இருந்து பணம் பெறுவதில் அதிக சதவீதத்தை பெறுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வெளிநாடுல இருந்து இப்ப நம்ம வீட்லயே அண்ணன் தம்பி யாராவது இருப்பாங்க, வெளிநாட்டை வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, மாசம் மாசம் சம்பாரிச்சு அவங்க செலவு போக மீதி காசு கொஞ்சத்தை நம்ம வீட்டுக்காக அனுப்பி விடுவாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி அனுப்பக்கூடிய பணங்கள்ல தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ரெமிட்டன்சஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ரெமிட்டன்சஸ் மட்டுமே இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட $129 பில்லியன் 2024 வந்திருக்கு. சரிங்களா? சோ மிகப்பெரிய ஒரு தொகை தான் இது. 100 பில்லியன் தாண்டறதே பெரிய விஷயம் தான். அந்த அளவுல இந்தியா அப்படிங்கிற தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஹையர் பர்சன்டேஜ் ஆஃப் ரெமிட்டன்சஸ் அப்படின்னா இந்தியா. அடுத்தது வாட் இஸ் த தீம் ஆஃப் ரிபப்ளிக் டே டாப்லூ 2025? 2025 குடியரசு தின அணிவகுப்பின் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2025 பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு குடியரசு தின விழா அப்படின்னு பார்த்தாலே பல மாநிலங்கள் அவங்களுடைய கலாச்சார சின்னங்களை பிரதிபலிக்கும் வகையில நமக்கு அலங்கார ஊர்திகள் அப்படிங்கிறது அந்த ஒரு பயணம் இருக்கும் இல்லையா? சோ வருஷம் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒப்புதல் வழங்கப்படும், ஒரு சில மாநிலங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்படாது. அது ஒரு சைக்கிளிக்கல் பேசிஸ்ல இருக்கும் அப்படிங்கறது போன வருஷத்திலேயே மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம் பார்த்தா தமிழகத்துக்கு எல்லாம் அனுமதி இல்ல, போன வருஷமும் இல்ல, இந்த வருஷமும் இல்ல. சரிங்களா? இருந்தாலும் என்ன ஒரு கருப்பொருள் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? என்ன கருப்பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்வர்ணிம் பாரத் விராசத் அவுர் விகாஸ் அப்படிங்கிற இந்த கருப்பொருளுக்கு கீழே தான் இயங்க போகும். சரிங்களா? அடுத்தது வாட் இஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் குக் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குக் தீவின் நிலை என்ன? குக் தீவு அப்படிங்கறது பார்த்தா நமக்கு இங்க ஆஸ்திரேலியா அப்படிங்கிற கான்டினென்ட் இருக்கும். இங்க நியூசிலாந்து அப்படிங்கிற கான்டினென்ட் இருக்கும். ஐ மீன் ஆஸ்திரேலியாங்கிற கான்டினென்ட், அதுக்கு பக்கத்துல நியூசிலாந்து அப்படிங்கிற கண்ட்ரி. இந்த நியூசிலாந்து அப்படிங்கிற கண்ட்ரிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய குட்டி குட்டி தீவுகள் இருக்கும் இல்லையா? சின்ன சின்னதா தீவுகள் இருக்கும் இந்த இடத்துல. இந்த தீவுகள்ல ஒரு தீவு தான் குக் தீவு அப்படிங்கிறது. இந்த குக் தீவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இது ஒரு இண்டிபெண்டன்ட் நேஷனும் கிடையாது, இது நியூசிலாண்டோட டெரிட்டரியும் கிடையாது, ஆஸ்திரேலியாவோட டெரிட்டரியும் கிடையாது. நியூசிலாண்டோட தான் சேர்ந்து இருக்காங்க, ஃப்ரீ அசோசியேஷன் வித் நியூசிலாந்து. ஓகேங்களா? அதுதான் கரெக்ட் ஆன்சர். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு கான்ஸ்டிடியூஷனல் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. சரிங்களா? சோ இண்டிபெண்டா இருந்துக்கலாம், ஆனா முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நியூசிலாந்து கிட்ட வரும் அப்படிங்கிற மாதிரி தான். சரிங்களா? சோ குக் ஐலாண்ட் ரொம்ப சின்ன தீவு தான், அதனாலதான் நியூசிலாண்டோட கட்டுப்பாட்டு கீழே இருக்காங்க, ஆனா ஃப்ரீ டு கவர்ன் தேர் ஓன் திங்ஸ். சரிங்களா? அதுதான் இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. சோ ஸ்டேட்டஸ் ஆஃப் குக் ஐலாண்ட் அப்படின்னா ஃப்ரீ அசோசியேஷன் வித் நியூசிலாந்து அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ.